ரைட்டு போட்டுருங்க. இதெல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க. கத்த நம்ம கூட பேசணும். எல்லாம் ஆயிரத்தி வந்து கத்தரை சோதனை பண்ணி கத்தாவை எங்களோட இடைப்பட போகிறது காசு எங்களோட ஒரு நாமத்தை மையப்படுத்துகிற கிருபையில் காசு. அந்த கிறிஸ்மஸுக்கு நமக்கு உணவு கொடுக்கணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. புதியோட தேவைக்காக ஜெபிக்கணும். சரி ஜெபிக்கலாம். நம்ம பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தினால பேச போகிற வார்த்தைகளை கத்த சமூகம் பேசுகிறவர் நீங்களெல்லாம் பிதாவின் ஆவியான நம்ம பேசுகிறார் எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அடிமையை மறைத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளிடம் சமாதானத்தை ஜெயத்தை கொண்டு வார்த்தையை பிதா மகனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாம ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவை நீங்க பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாம தான் சொல்லிக்கிறோம். பிதா ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாதகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுங்க. 21 வாசிக்கலாமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சொல்லுங்க. இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவை. சொல்லுங்க. நான் எதை விட்டேன்னு எனக்கு தெரியல. போன வாரத்தில் பேசுறது கண்டினியூ பண்ணி என்ன பேசணும் ஞாபகம் நிறைய ஜெபிகள் நம்ம பேசணும். அடுத்தது வாங்கிட்டு இல்லை நிறைய சொல்லுங்க. அப்புறம் அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆண்டவர் சொல்கிற இதுதான் பேசணும். நான் அதை நினைப்பேன். அலையிலையோ கத்தர் ஏதோ சகலத்தையும் புதிதாக சிங்காசனத்தை வீட்டிருக்கிறவன் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரின் மகிமை உண்டாவதாக. நான் 2 காரியத்தை பார்த்தோம். பழைய வஸ்திரத்தை புது வஸ்திரத்தோட இணைக்காத, பழைய திராட்சை புது திராட்சையோட இணைக்காதுன்னு சொல்றாரு. அலையிலையோ ஆண்டவரின் மகிமை உண்டு. அப்போ ரெண்டுமே நம்மை பழசு புதுசா கெடுத்துடும். அலையிலையோ சொல்லுங்க. சொல்லுங்க. புது புதியவர் வந்து அழகா உட்காந்து அழகா போடுங்க. பழசு தான் என்ன பண்ணுது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. பழசு தான் பாடாப்படும். சரி கர்த்தருக்கு மகிமை. அப்போ பழசு ஓகே, புதுசு ஓகே, பழசு புதுசையும் கெடுத்துடும் இல்லையா? அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த வஸ்திரம் ரட்சிப்பு அடையாளமா இருக்குது. நீ ரட்சிப்புல புதிதாக அணுக முடியும்னா மாற வேண்டும் இல்லையா? அதே போல திராட்சை ரசம் வந்து சுத்திகரிப்பு நீ புதிதாக இருக்கணும். நேற்று சுத்திகரிப்பு பண்ண போன மாசம் பண்ணன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தை அடியின் மூலம் வெளிப்படுத்தி பேசியிருக்கோம். கடந்த வாரம் யூடியூப்ல போட்டது எதுவுமே வரல, சவுண்டு இல்லை இல்லையா? சரி, இந்த வாரம் நம்ம எதில் புதிதாய் மாற வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். எத்தனாவது வாரம்? 22. இன்னும் ஒரு வாரம் வந்து இந்த வார்த்தை இதோட இதை முடிக்கிறேன் நான். ஏன்னா அடுத்த வாரம் முழுக்க நம்ம சுத்திகரிப்பாங்க தான் புதிய வருஷத்துக்கு போகணும். இன்னொரு அறிவிப்பு சொல்ல மாதிரி வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வருஷத்தோட கடைசி சுத்திகரிப்பு கூட்டமாக வைத்திருக்கிறேன். இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமைனா திருப்பி திங்கள் நைட்டு செவ்வாய் நைட்டு நம்ம வர வேண்டியிருக்கோம். ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் டேட்டுன்னா 27. நமக்கு அமாவாசை கூட்டம் கிடையாது. 30 வந்ததுனால நமக்கு இந்த புதிய வருடத்துக்கு 3 நாளாவது தொடர்ந்து நல்லா ஜபத்தில் இருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இல்லையா? கரெக்டாக நீங்கள் அந்த திங்கட்கிழமையிலேருந்தே சுத்திகரிப்பு ஜபம் பண்ணிகிட்டே போன புதிய வருஷத்துக்கு. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்யும். அப்போ நல்லா ஜபம் பண்ணும்போது புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அதனால வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை புதன்கிழமை உண்டு. வெள்ளிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. இல்லையா? சொல்லுங்க. சத்தமாக சொல்லுவோம். கலந்து கொள்ளுங்கள். மற்றவங்க கூப்பிட்டுறாங்க. சபை மக்கள் நிச்சயம் கலந்து கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் ஆண்டவர் நன்றி சொல்லி சுத்திகரிக்கிறோம். சரி, ஓகே. அப்போ வஸ்திரம் தான் ரட்சிப்பு, ரத்தம் திராட்சை ரசம், அது ரெண்டுத்தையும் நீங்கள் புதிதாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3வது ஒரு காரியத்தில் நாம் புதிதாக வேண்டும் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். இல்லையா? சொல்லுங்களேன். எதில் புதிதாகணும்? ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. கையை ஓய்ந்து ஜெபம் பண்றது, அன்னி பேசுறதெல்லாம் ஓகேதான். மைக்கில் பாடுறது, அபிஷேகம் நடந்ததெல்லாம் ஓகேதான். இதெல்லாம் ஒரு பெரிய புத்தியுள்ள ஆராதனா. சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் அர்ப்பணிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 2 பலிகள் இருந்தது. ஒரு பலி சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. என்ன பலி? ஒரு மிருகத்தை பிடிச்சி அதோட சர்வ அங்கத்தையும் துண்டு துண்டா. அது என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு பீஸா வெட்டணும். இல்லையா? சத்தமா சொல்லுங்களா? ஒவ்வொரு துண்டா வெட்டணும். ஒரு 2 பீஸ் 3 பீஸ்ல என்னன்னா சர்வ அங்கத்தையும் ஒவ்வொன்றையும் பலி செலுத்தணும். அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு மிருக பலி கிடையாது, நம்மை நாமே பலி கொடுக்குது. இல்லையா? ஒன்று காளைகளின் பலி சொல்றாரு, உங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த கடவுள். பழைய ஏற்பாட்டில் காளை பலி செலுத்துறாங்க, மாடு பலி செலுத்துறாங்க, ஆடு பலி செலுத்துறாங்க, புறா பலி செலுத்துறாங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்போ சொல்றாங்க, நீ ஸ்தோத்திரம் சொல்றிய, அதுதான் பலி. அதே சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் காளை பலியை தான் செலுத்தணும்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்காங்க. நீ செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு மாடா நின்று இருக்குவாங்க. அதை மாற்றி கர்த்தர் ஸ்தோத்திர பலியை செலுத்த நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இல்லையா? சரி, ஓகே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் புத்தியுள்ள ஆராதனையா இருக்கு. அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? இல்லையா? சொல்லுங்க. என்ன வேஷம் தெரியக்கூடாதா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும். இந்த சபையில் நாங்கள் 2ஆ பிரிந்த போது நாங்கள் பிஷப் கண்ட்ரோலில் பின்னாடி சர்ச் நடத்தேன், இந்த ஏசி சர்ச். அங்கேருந்து நாங்கள் வரும்போது 2ஆ பிரிந்து, ஒரு சைடு இந்த பக்கம் வந்தாங்க, ஒரு சிலர் அங்கே போனால் நாங்கள் பிஷப் நடத்த முடியாமல் வேற வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லையா? இந்த சைக்கிள் கேப்பில் ஊர் 2 கொட்டை யாரும் கொண்டாட்டம் கூத்தாடிக்கு வந்தாங்க. இல்லையா? நடுவில் ஒரு ஏஜி பாஸ்டர் அவர் வந்து உள்ள வந்து இங்கேருந்து அந்த ஒரு சிஸ்டர் கூட வந்தாங்க, அமாவாசை பிரேயர். அந்த சிஸ்டர் கூட வந்தாங்க, அந்த அமாவாசை பிரேயர் வந்தாங்க. நம்ம பிரிவு அங்கே போயிட்டாங்க. அவரை பிடிசியில் சபை வச்சுருந்தாரு. இப்போ வந்து அங்கே போயிட்டார், சோழி நாங்கள் வந்து இடம் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லையா? அவர் யார் டார்கெட்டாக நம்ம சபை விசுவாசிக்கு கரெக்டாக போய் மீட் பண்ணலாம். நான் அங்கே போன ஒருத்தர் கூட ஒரு நாள் கூப்பிட்டதே கிடையாது. போயிட்டியா போயிடு. இல்லையா? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஆனால் அவரு அங்கே மிஸ் ஆனது, அவர் தூரம் போய் இங்கே வந்துச்சு. சில பேர் அவங்க தொலைச்சிட்டே இருந்தார். விளையாட சொல்லுங்க. தற்சமயமாக அவரோட ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன், ஃபுல்லாக சினிமா பாட்டு வந்து ஸ்டேட்டஸ். விளையாட சொல்லுங்க. யாரா அந்த பையன் அப்படின்னு ஒரு பாட்டு, அது ஸ்டேட்டஸ் வச்சு இன்னொரு சினிமா பாட்டு வச்சு அங்கே தான் போய் விடுது. தசமாமுன்னா வீட்டு விசி பார்க்க மாட்டார் பாஸ்டர். அது இல்லையா? தசமாமுன்னா பேச மாட்டார். அங்கே தான் என்னது ஸ்டேட்டஸ் கேட்டால் ஏஜ் பிராண்டு. அதே சொல்லுங்க. நான் பார்க்குறேன், சரி கேட்டுலாமா, எப்படி ஒரு மொழியக்காரன் வந்து சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ். சரி, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வருதுன்னா என்னன்னு தெரியாது எனக்கு ஸ்டார்டிங்கில். என்னோட மச்சா இருக்கேன், எங்கள் மாமா பையன் தினேஷ், அவன் தான் முதல்ல சொன்னான், மாமா இப்போ உங்கள் வீடியோலாம் மேலேயே பார்க்க முடியாதான்னா. அப்படியாடான்னு சொன்னான். எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு புரியல. இவன் ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணிட்டான், வேற ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சுட்டான். அதே சொல்லுங்களேன். அப்புறம் சேனல்லேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, என்னடா வச்சுக்கிறேன் வாட்ஸ்அப்பு, என்னடா வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது தட்டி போட்டால் பாஷா டைலாக் ரஜினி பேசுகிறார். அந்த என்ன பேசுகிறாருன்னா, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அவன் போனே சத்தியமாக எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னு தெரியல. வந்து ஆரம்ப காலத்தில் வந்த புதுசில் அப்புறம் இவங்க கூப்பிட்டு சொன்னால கவனிங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு ஒத்த என்ன பண்ணக்கூடாது? இன்ஸ்டாகிராமில் போறியா, ஃபேஸ்புக்கில் போறியா, வசனத்தை போட்டு வேற எதுனா போடு. இல்லை இந்த சினிமாவில் போட்டு நடிகை போட்டா வச்சு போடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஒன்று அப்படி தான் போட்டுட்டே இருந்துருங்க.
விதவிதமா போடு. கீழே கமெண்ட் படிக்கிறேன். நான் புதுசு நம்ம வீடியோ தான் இங்கே வந்து நான் அதை அப்படியே அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். அதே சொல்லுவேன் கேவலமா இருக்கு. நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த என்ன பண்ணக்கூடாது? வேஷம் தெரியாமல் இல்லையா? அப்படி பேசுறதுனால ஆண்டவர் மகிமைப்படுவாரா? சினிமாவில் பாடுறவன் பூஜை போட்டு எல்லாமே பண்ணி பிசாசுக்கு எல்லாம் செலுத்தி அந்த ஒரு பாட்டை எழுதி அவன் கடவுளை கும்பிட்டு அந்த பாட்டை பாடி அதை சபையில பாடினா ஆண்டவர் மகிமையா இருக்குமா? இல்லையா? இருக்காது. இதுவும் கடவுள் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரர் மலேசியாவில் பேச 2 மணி நேரம் சினிமாவை பாரு, விஜய் அஜித்தை பாரு, அவன் எப்படிங்கிறான் பாரு, அந்த மாதிரி நீயும் மாறணும் அப்படின்றது என்ன அர்த்தம்? கடைசி காலத்தில் ஆண்டு சொல்றாரு, பாழாக்குற அருவருப்பு பரிசுத்த பலிபீடத்தில் வந்திருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல ஸ்டேட்டஸ் கூட ஆண்டவர் மற்றவங்க பார்க்கறாங்க. அதிலே சொல்லுங்க, வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அதிலே சொல்லுங்க, எது உன்னை மறுரூபமா மாற்றுது? எது உன்னை மறுரூபமா மாற்றுது? எது புதுசாகணும்? மனசு புதுசாகணும். என்ன புதுசாகணும்? ஆண்டவர் யோவான் 17 சீசர்களுக்காக சொல்லி சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்க என் வரப்போற என் சீசர்கள் நம்ம தான் சொல்றாரு, அவங்க எல்லாருக்கும் ஜெபம் எடுக்கிறார். யோவான் 17 போன வாரம் கூட வாசிச்சோம். என்னதுமா சொல்றாரு அவரு? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் என்ன இல்லையா? உலகத்தான் அல்ல. நீங்கள் ஒருமைப்பாட்டில் தெரிந்தவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஒருமைப்பாடு. சபைகளோட சுற்றும் போது மூஞ்ச திருப்பின் போது அதெல்லாம் இருக்கவே எல்லாம் தகப்பனும் ஒரே தகப்பனும் பிள்ளைகளா இருக்கு. அதே சொல்லுங்க. ஒரு சிலர் ஏன் சபைக்கு போனாங்க மனம் கொடுத்து பேச மாட்டாங்க. மற்றவங்க எல்லாரையும் அன்பா சிநேகிதமா. உண்மையான திருமணம் என்ன தெரியுமா? நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரே கிளாஸ்ல தான் திருமணம் எடுக்கணும். அதை எப்படி தெரியுமா? எல்லாரும் வாங்கி வச்சுதான் முடிக்கணும். நான் அப்படி கொடுத்துருக்கிறேன். இங்க ஒத்துமையா நீ ஒரே பாத்திரமா இருக்கும். கொரோனா வந்துச்சுன்னா பாஸ்டர் அதே சொல்லுங்க. நானும் கேப்ரியெல்லாம் ஒரு வாட்டி திரும்ப எங்கள் பாஸ்டர் அப்படிதான் கொடுப்பாரு. நான் முட்டி போட்டேன். என் பக்கத்தில் ஒரு தாத்தா வந்து முட்டி போட்டார். தாத்தாவுக்கு பல்லே கிடையாது. எங்க 2 பேரும் நல்ல இவன் கவனிக்காம கேபி வந்து முட்டி போட்டான். இப்போ தாத்தா குடிச்சது கேபி குடிக்கணும், கேபி குடிச்சது நம்பிக்கணும். சொல்றேன் தாத்தா சும்மா இல்ல வாயவர அப்படின்னு இவன் அதை பார்த்து சோத்துறாங்க தாங்க தெரிஞ்சு போச்சு. ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் என்ன அப்படிதான் பிடிக்கணும் திருவண்ணு. அதே சொல்லுங்க. அப்புறம் அடுத்த சாடாம அதில் எல்லாமே ஒருமனமா இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. ஒருமனமான ஒருமை ஆண்டுக்குள்ள அப்படிதான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒழுங்குபாட்டா இருக்கணும். நான் வெளியே போன சபையை விட்டு எங்க அம்மா, நான் வெளில வந்துட்டு எங்க அம்மா அதுக்கப்புறம் 3 வருஷம் அந்த சபையில இருந்தேன். நான் ஒரு நாள் கூட சபையை விட்டு நின்றுமான்னு சொன்னதே கிடையாது. இல்லையா சொல்லுங்க. அவங்க அம்மா, எங்க அம்மா, எங்க சித்தி, என் தங்கச்சி, எங்க அக்கா எல்லாம் அந்த சபைக்கு தான் போயிருந்தான். கேப்ரியல நான் தான் ஆண்டு நடத்தின அவனும் அந்த சபைக்கு தான் போயிருந்தான். இப்போ அப்படியே இருக்குதான். நான் போகாத சபைக்கு யாரும் போகக்கூடாது. நீங்க அவன் நாசமாக நான் கண்ணால பார்க்கணுன்றான். அதே சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னா நல்லா கவனிங்க. நம்ம நம்மள பல காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் மாறினே வரணும். கல்வி தெரிஞ்சு கட்டறதா மாறிடவே கூடாது. இல்லையா? மாறிட்டே நான் சொல்றேன். உங்கள் மனம் புரிதாகிறதுனால மறுரூபமாகும். எத்தனை பேர் ஆகும் சொல்றீங்க? நல்ல பக்கத்தை பார்த்து மனம் புதுசாகும். அடுத்த வருஷம் வாசிக்கலாமா?
இல்லாமல் என்ன பண்ணணும்? தெரிஞ்ச எண்ணமா இருக்கணும். மனம் புரிதாக. அடுத்து சொல்லுது, நாம் கிறிஸ்துவில் அநேக அவயங்களான எல்லாமே ஒரே தொழிலாளர் கூட நாம் கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கும். 15 சொல்லு, கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமா ஒருவருக்கு அவயங்களா இருக்கும். நாம சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நாம அங்கமா இருக்கிறோம். ஒருத்தர் கையா இருக்கிறாங்க, ஒருத்தர் காலா இருக்கிறாங்க, ஒருத்தர் கண்ணா இருக்கிறாங்க, ஒருத்தர் மூக்கா இருக்கிறாங்க, ஒருத்தர் வாயா இருக்கிறாங்க, அவங்க முதுகா இருக்கிறாங்க. சொல்லுங்க. அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒரே சரீரமாக. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்கு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இயேசு தலையா இருக்கிறார். தலை என்னன்னா இந்த பாடி தான். தலைன்னா இந்த பாடி தான். இதுல நீதான் கண்ணு, நீதான் காது, கை, காது, மூக்கு, தொண்டை. அல்லேலூயா. சொல்லுங்க. அந்த சரீர அவயங்களா இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களா இருக்கணும். இப்போ கண்ணு காலில் முள்ளு குத்திச்சு, காலை அழுவுது. என்ன அழுவுது? கண்ணு அழுவுது. யார் கத்துறா வழியில? வாய் கத்துது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த முள்ள எது எடுக்குது? எத்தனை வேலை செய்யுது? இந்த கட்டவலைன்னா எதையும் தூக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சபை ஒன்னா வேலை செஞ்சாங்கன்னா அந்த கிறிஸ்துவின் சரீரத்தினாலே ஒன்னா வேலை செஞ்சு சபையோட வெற்றியும் ஜெயமும் அடங்கிருக்கு. நாம சொல்லுங்க. இப்போ காலில் முள்ளு குத்துன பாத்தியா, வாங்கு வாங்கு அப்படி கண்ணு சொல்லி சிரிச்சுன்னு வச்சுக்கலாம். கை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. இல்லையா? நான் எடுக்கிறேன் முள்ள, நீ எடுத்துக்கோ சொல்ல முடியுமா? எல்லாமே இணைஞ்சு வேலை. எத்தனை பேர் விசுவாசம்? சபையில ஆத்மா பண்ணணும், பெருகி மட்டும் நம்ம தான் இறங்கி என்ன பண்ணணும் சொல்ல, டபுள் ஆயிடும். இருக்கிற இத்தனை பேர் ஒரு ஆத்மா பண்ண என்ன ஆயிட்டு ஆகுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை அழைச்சதோட நோக்கம் என்னமா? சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமையா இருக்குது. சுவிசேஷத்தை நான் பிரசங்க இருந்தால் எனக்கு ஐயோ நான் ஆபத்து வரும். கிருபை எப்ப வருது? இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொடுத்து அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும் போது சொல்லும் போது பூரண கிருபை உண்டாக உண்டு. ஆத்மாவை தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ண பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு ஆத்மாவை கட்டணத்தை கொண்டு வந்தா உன் திறனான பாவங்களை நீ மூடி போடுறீங்க. சாவை எப்போதான் நம்ம மாறும்? கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும் மாறும். சாவை எப்போதான் வரும்? ஆத்மாவை ஆண்டுக்குள்ள நீ ஆதாயம் பண்ணினா சாவம். சில பரம்பரை சாவம் வெளியில வர முடியலன்னா உடனே மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுத்துடணும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. மரணம் கட்டா இருக்குது எங்க குடும்பத்துக்கு இருந்தா உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். சாபமாக இருக்குது மீண்டு வரணும், உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். விசுவாசம். ஏன்னா ஊழியம் செய்யும் போது நீ அந்த கிருபைக்குள்ள போயிட்ட. எனக்கு ஒரு ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிதாவானவர் என்ன பண்ணுவாரா? அந்த கனம் வர வர அந்த சாபம். நான் ஆத்மாலயம் பண்ணா எனக்கு என்ன நியாயம் கேட்கக்கூடாது, எனக்கு என்ன லாபம்? நான் இன்னைக்கு 300 பேர் ஆண்டுகளை நடத்தி நான் அசிஸ்டண்டா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சபையில ஊழியக்காரன் இருக்கிறேன். 200 பேர் மேலே ஞானஸ்தானம் கொடுத்துருக்கு. இந்த 2 வருஷமா ஞானஸ்தானம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. கேம்ப் போராடுறாரு. 2 வருஷம் கப்பலில் கொடுக்கும். அதே சொல்லுங்க. நம்ம ஆண்டோட ஊழியத்தை செய்ய ஒன்றும் இல்லை. பக்கத்தில் ஒருத்தன் கூப்பிட்டு வச்சுக்கோங்க, நீ 100 ரூபாய் கட்டி சேரு, நீ 10 பேரை சேர்த்து 1000 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு 200 ரூபா கொடுக்குறேன்னா உடனே போய் சேர்க்கணும். செய்ய மாட்டோமா? சொல்லுங்க. அதே சொல்லுங்க. அதுவே பரலோகத்தை மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற ஊழியத்தை நம்ம செய்யணும்னா சபையாய் சரீரமாய் ஒன்றுபடாங்க. பாட்டு மட்டும் என்ன வந்துருவோம்? உயிர் வாழ் நாட்கள்லாம் ஓடி ஓடி சண்டே சர்ச்சே வரணும், வேற பாஸ்ட் மீட்டிங் வச்சா வர மாட்டோம், ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வர ஓடி ஓடி உழைச்சிக்கணும். என்ன அர்த்தம்? டெய்லி வேலைக்கு போறத பார்த்தாதா? அதுதான் ஓடி ஓடி உழைக்கிறேன். யாருக்கு உழைக்கிறேன்? ஆண்டவர் தான். இல்லையா? சரி, ஓகே. தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா இருக்கு. அந்த 2வது வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆயிடுங்க? மறுரூபமாகும். இல்லையா? சொல்லுங்க. எனக்கு ஒரு சபையை தெரியும், பயங்கர சக்சஸா இருக்கும் சபை. இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, வெளியில் சபையில் எல்லாம் பிளஸ்டாக இருக்கும். சபையில் எல்லாம் கார் வச்சுருக்கோம். சபை
மக்கள் எல்லா பொருளாதாரத்திலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நான் சொல்றேன். ஏசாயா புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம புதிதாக்குற ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்ய விடுறா. இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியும் அவாந்தரவில் ஆறுகளையும் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்போவே தோணும். வனாந்தரத்திலே வழி உண்டா, அவாந்தரவில் ஆறுகளை. ஆபிரகாம் கைவிட்டான், எஜமானி சாரால் கைவிட்டான். பாலைவனத்தில் போய் விடும்போது அழுகுறான். தேவன் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவர் ஒரு தண்ணீர் துறவை கொடுத்தார். சொல்லுங்க, பாலைவனத்துல தண்ணீர் துறவு. அதான் சொல்றாரு, வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வழியில 6000 வருஷமா அந்த இடத்துல தண்ணி வந்திருக்குது. அந்த இடம் தான் ஹஜ்ஜி. முஸ்லீம் அதான் இஸ்மாயில் பிறந்தான், இஸ்லாமியன். எல்லாமே உண்டு, அவனுக்கு மறுமை கிடையாது. சொல்லுங்க. மைக் டைசன் கிறிஸ்டின் மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறினாங்க. என்ன ரீசன் தெரியுமா? அந்த கிறிஸ்டின் மதம் சொல்ற மாதிரி என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்த முடியல, எனக்கு நான் பல தாரம் திருமணம் பண்ண விரும்புறேன். ஏன்னா அந்த மதம் அதை அலோவ் பண்றது, அதனால மாறும். சில பேர் கிறிஸ்துவ மதத்துக்கு இஸ்லாம் மதத்துக்கு ஏன் போறான் தெரியுமா? அங்க எல்லாமே அலோவ்டு, அதனால போறான். நம்ம சொல்ற நீங்கள் நான் பரிசுத்தரா இருப்பேன், நீங்களும் அது கேட்க முடியாது. இப்ப ஏன் மதம் மாறுறேன்? நிறைய பேர் அப்படி ஆயிடுறான். ஏன்னா இங்க இருந்தா ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி. அங்க போனா எப்படி ஒண்ணா இருக்கலாம், என்ன ஒண்ணா சாப்பிடலாம், என்ன ஒண்ணா பண்ணலாம். அதற்காக மதம் மாறா. மறுமை நாள் ஒன்று உண்டு. இந்த பூமியில நீ என்ன வேணா பண்ணி என்ன வேணா அத்துணியும் அழிச்சாக்கிய பண்ணினால மறுமை நாள்ல கிறிஸ்துவே அல்லாமல் அவரே எல்லாம் ஒருவனும் வழி கிடையாது, என்னால எல்லாம் ஒருவனும் பிதாவுக்கு வரான்னு நான் சொல்றேன். அப்ப சொல்றேன், நான் புதிய காரியத்தை செய்யணும். எத்தனை பேரும் புதிய காரியத்தை செய்யணும் ஆண்டவர் சத்தமா சொல்ல? அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கலாமா? என்ன சொல்றாரு? நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. எத்தனை பேர் ஆமாம் சொல்ற? முந்தினத நினைக்காத, பூர்வமானத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதுதான், பழைய எண்ணத்தோடு இருக்காங்க. மனம் புதிதாக தான் மறுரூபமா. பழசை யோசிக்கிறது கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு பெரிய மைனஸ். என்ன சொல்றீங்க பாஸ்டர்? கடனானெல்லாம் வந்துடலாம், அது கிடையாது. பழைய இழப்புங்க, பழைய வலிங்க, பழைய வேதனைங்க, பழைய துயரங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய நம்மளுடைய தோல்விகள், அதை நினைக்காம இருந்தா புதிய காட்சி கத்தர் செய்யணும். தங்கச்சி இறந்து போயிட்டா கடந்த நாட்களில் நான் ரொம்ப அதை பற்றி யோசிச்சு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு 10 நாள் முன்னாடி அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு தங்கச்சி வந்தா எனக்கு திருவண்ணாமலையில் சித்தி மகா, அவரும் சித்தி மகா வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கடவுள் பேசுவேன். டக்குன்னு சொன்னா, எனக்கு பாப்பா ஞாபகம் வருங்க. ஆனால் எனக்கு உடனே என்ன யோசனை வரும்னா, அங்கே இங்கே நம்ம துக்கப்பட்டா அங்கே அவனுக்கு துக்கமாக இருக்கும், பரலோகத்தில் இருக்கிறா, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ பழச நினைக்காம இருக்கணும். அது நம்ம அதையே நம்ம போராடி நடந்தவைகள் கர்த்தருக்கு மகிமையானது எல்லாமே அவரோட தீர்மானத்துக்கு நடக்குது இல்லையா? ஸோ நான் அதை விட்டு வெளியே வர விரும்புகிறேன். சொல்லுங்க, முந்தினவங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவங்களை. 2008 என்ன பண்ணா தெரியுமாங்க? மரப்பண்ணா நாங்கள் மனோத்துல அம்சிகள்ல ஜெபம் பண்ண போனேன். பயங்கர கட்டு, பயங்கர அலங்கரிக்கிற செம்ம அவங்களை வந்து போகவே மாட்டேன். அது கொஞ்சம் நெஞ்சம் அவங்களோட கண்ணாடியா இருக்குது. எட்சி எதுனா உடச்சிச்சுன்னா கஷ்டமா. நான் எல்லாத்தையும் முடிச்சு ஏன் போக மாட்டேன்னு ஜெபம் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு செய்வனை போட்டு போராடுமா. ஆமாம் பாஸ்டர், அவன் சொந்தக்கார பேர் சொல்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிம்மா அவங்கள மன்னிக்கணும்னா அந்த அம்மா கையை வச்சு அவளையாவது நானாவது மன்னிக்கிறதா. சத்தமாக ஒரு சிரிப்பு சிரிக்குது. நான் நினச்ச பேய் சிரிக்குதா, இது நாகம்மான்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது இல்லையா?
ஏன் சொல்றேன்னா அதை நம்ம மறக்காம இருக்கும்போது புதிய காரியம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படுகிற ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது அப்ப நடந்து போச்சு, முடிஞ்சிச்சு. மரணங்கள் மாத்திரமல்ல, இழப்புகள், தோல்விகள். ஐயோ போன வருஷத்துல இருந்து இவ்வளவு நாள் செய்ய நீங்க அப்படி செய்வாரு, அந்த எண்ணமே வராது இருக்கட்டும். நிச்சயமா நான் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. அதை கர்த்தர் செய்வார். 2019 தான் இருந்ததுன்னு தெரியும். நம்ம சபையில் வாங்குறதா இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். இப்போது அது ஒன்று வராது வெளியே ஆழ்ந்த வழியில இந்த வசனம் எனக்கு 2 முறை சாட்சியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். அதை நான் சொல்றேன். இந்த வசனத்தோட வல்லமையை உங்களுக்கு சொல்லுவேன். முதல்ல என்ன தெரியுமா, நம்ம சபையில் வர்ஷிப் பண்ண ஒரு பையன் வந்திருந்தான். நல்ல தம்பி, இந்த ஃபேன் தான் வந்து வாங்கிக்கணும். அப்போ இங்கே வேலை செஞ்சுதான் வந்தான். இப்போ நம்ம பாடிக்கிட்ட போயிட்டான். இப்போவும் டச்சில் இருக்கலாம். எனக்கு நேரங்கள் எல்லாம் உதவி பண்ணுவோம். பிள்ளை குழந்தை இருக்குது. போன வருஷம் மார்ச் மாதத்தில் நான் போய் பார்ப்பேன். அந்த தம்பியோட மாமா ஏஜ் சர்ச்சுக்கு போயிருக்காரு. எங்கே திரும்ப இருக்கிறேன்னு நம்ம என்ன பண்ண சொல்லு நம்ம போகணும்னா சுனாமி அந்த இது அவர் விசாசங்க சார். சரி, தலைமை செயலகம் என்னது? சரி, ஓகே. நம்ம போவோம்னா அந்த பார்க்கு. சரி, அங்கே செக்ரட்டரியேட் காலனி, அங்கே அவங்க வீடு. நல்ல கவனிங்க. அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 3 வயசு குழந்தை. ஏஜி சர்ச் பல்லாவரத்தில் ஆராதனை முடிச்சுட்டு வெளில வந்தாங்க. இவருக்கு வண்டி எடுக்க போனார் மனைவியோட. அந்த குழந்தை நின்றுச்சு. ஒரு லேடி லூஸுக்கு ஓட தெரியுமா தெரியல, பின்னாடி பிள்ளையை ஏற்றுச்சு. குழந்தை ஸ்மார்ட்லேயே இருந்துச்சு. நிறைய சொல்லுங்க. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது பேப்பர் தான் பண்ணிட்டாங்க. பல்லாவரம் ஏஜி சர்ச் பேக்கில் ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த 3 வயசு பிள்ளை ஸ்மார்ட்லேயே இருந்துச்சு. இப்போது அந்த வருஷம் எங்களுக்கு இது வாக்குதல். இந்த தம்பி என்னை கூப்பிட்றாங்க. மாமா அந்த டெத்துக்கு நான் போனேன். ஏஜ் ஓவர் வந்து இருக்காரு. அப்புறம் அந்த நான் சரி அவளை பார்க்க போகிறேங்க. சும்மா போகிறேன். இந்த பிள்ளை இறந்து 1 மாதம் ஒரு 10 நாள் நீங்கள் வந்து ஜாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் போனேன். போகும்போது அந்த ஒரு வாங்குறதுக்கு கேரளா எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஜபம் பண்ணிவிட்டு அவங்க ஆளுநர் அடையவே இல்லை. அவ்வளோ வேற எப்படி இருக்கும்? 3 வயசு பிள்ளைய கண்ணதுக்கு பிள்ளை பிடிச்சி இறந்த எவ்வளோ பிள்ளை. அந்த வாங்குறதை எடுத்து இப்போ நாங்கள் என்ன வாங்குறதோ அதெல்லாம் மைண்டில் இல்லை. அவங்க துக்கம் இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க கையில் சொன்னோம். அவங்க இருந்தது ஒரு பூரண சந்தோஷம். நிலையிலே சொன்னோம். ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை அவங்களுக்கு பிறந்திருக்கு. நிலையிலே சொல்லலை. ஏன்னா அந்த வாக்கு தத்துவம் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதை அவங்க அந்த மனைவி அவங்க வீட்டுக்காட்டு காமிட்டாங்க. அந்த சகலத்தையும் புதிதாக நான் சொல்கிறேன். நிலையிலே சொல்கிறேன். அவரோட வார்த்தை எவ்வளோ வேலை செய்யுமா. வானம் போய் வந்து போனால் கட்டுரை வார்த்தை மனப்பருவான். அது அந்த ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப இது. அடுத்த வாரம் அந்த நம்ம விவேகானந்தா அந்த கடைக்கு வாங்க அடுத்து நம்ம கடையில் இல்லை இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை மேலே அடுத்த வாரம் அந்த பிரதர் நம்ம சர்ச்சுக்கு வந்தார். அவங்க ஃபேமிலியாக வந்தாங்க. சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பி ஏஜிக்கு போனாங்க. நிலையில சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ உள்ள வந்துச்சு. இல்லையா? 2வது சாட்சி கத்தமா இதே வாக்கு தத்துவத்தை ஒரு பாஸ்டர் சேட்பட்ட ஸ்டாலின் பாஸ்டர் அவரை சந்திக்க போனால் கேன்சர் வியாதியில் பயங்கர பாதிக்கப்பட்டிருக்கிறார். நான் எடுக்க ஜெபம் போகிறேன். இந்த வார்த்தையை இன்னைக்கு கொடுக்குறேன். அவர் சூழ்நிலை மாறப்போகுது. அந்த வாழ்க்கை மாறப்போகுது. ஆனால் 10 நாளாக எதுவும் சாப்பிடணும் இல்லை. அவரால் ஒன்றும் இறங்கலை. குடல் பகுதியில கேன்சர். நான் அந்த வார்த்தையை தூக்கிட்டு போகிறேன். போயிட்டு அவர் வாக்குறதுக்கு பேங்கில் தான் வச்சுருக்கிறேன். அவர் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இந்த தம்பியில் ரொம்ப நாளாக குடிக்கல. உடனே கேப்ரியில் அனுப்பிச்சு ஜூஸ் வாங்கி வந்து ஜபம் பண்ணி கொடுத்தேன். அப்படியே பாதி ஜூஸ் குடித்தேன். அவன் மனைவிலாம் ஒரு ஆச்சரியம். ஒரு குடிக்க முடியாத என்ன பண்ணுறாரு, ஜூஸை குடிச்சிட்டாரு. இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துருச்சு. அந்த வாக்குறதை எடுக்கிற எனக்கு ஒரு உண்மை வந்த பிறகு உள்ள வச்சுட்டேன். இல்லையே சொல்லுங்கள். போனாங்க. நம்ம அரைப்படத்தை கொடுக்க நினச்சிட்டேன். அதை கொடுத்து ஹாஸ்பிட்டலோட போனவர் தான் வந்தோம். ஆட்டுக்குள்ள போயிட்டேன். இல்லையே சொல்லுங்கள். இந்த வாக்குதத்தம் போயிருந்தால் அவரால் குறைச்சிருக்கும். அவரால் வந்து மனுஷிருக்க முடியாது. கர்த்தர் ஒரு எடுக்க சித்தம் வச்சாரு.
அந்த புதிய காரியம் அவளுக்கு இல்லை என்பது கர்த்தர் உறுதிப்படுத்தினார். எத்தனை ராமன் சொல்றேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, வசனம் எப்படிப்பட்டது, அது கிரியை செய்யக்கூடியது. வாக்குத்தத்தம் கிரியை செய்யலாம், அந்த கண்டிஷனை கேட்கணும். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டு நான் உங்களை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்த, அதை மட்டும் தான் சொல்லுவான். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்றது, உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்தி நீ ஸ்தோத்திர பலிகளை எடுத்து ஆபத்து நாள் என்ன பண்ணு பொறுத்து நடுவில் ஒரு ஆபத்துல இருந்து நான் ஒரு பொறுத்து எடுத்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம் பண்றவங்க அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு ஆண்டவர் கிரியை செய்யறேன். இல்லையா சொல்லுங்க, திருவிழான்னு சொல்றீங்க. இது ஆபத்து காலத்துனா கடன் பிரச்சனை வேற சொல்லு. அப்படி நீ லாரி எதிர்த்து வரும்போது கர்த்தாவே இப்பதான் ஸ்தோத்திரம் பண்றேன், உனக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ண அட்டி போட்டு போடும். அதனால சில ஞானமா இருக்கணும். ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட கேள்வி அந்த மாதிரி. அப்போ ஏதாவது பிரச்சனை நெருக்கமா வருவாங்க, எந்த நெருக்கணும் புரிஞ்சுங்க, ஆபத்து காலத்தை எப்படி கூப்பிடணும்னு தெரிஞ்சு வச்சுங்க. அலையில சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க. ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் எப்படின்னா எல்லாத்தையும் முற்றும் பிறந்தவர், அவர் மாண்டு வழக்கத்தை வெறுத்தவராக இருப்பார். திடீர்னு ஒரு பரிசல் போகுது, அந்த பரிசல் அவர் போனோம். அவரோட கூட ஒரு 3 லேடிஸும் போறாங்க. நல்லா கவனிங்க. திடீர்னு பார்த்தா அந்த லேடிஸ்ல ஒருத்தருக்கு படகு தாங்கல, ஒருத்தர் தண்ணியில் விழுந்துட்டாங்க. இல்லையா? இப்போ முனிவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பொண்ணை தூக்கி தோல் மேல வச்சுட்டு கப்பலை எப்படி சேர்த்துட்டு கரை சேர்த்துட்டு அவரும் அந்த கரையில் இறங்கி கொண்டு போயிட்டார். இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ போயிட்டாரு. அடுத்த வாரம் அந்த வழியா வர இப்போ அந்த 2 பெண்கள் அதை தூக்கி போன பொண்ணு இல்லாமல் அந்த 2 பெண்களும் அவரை காட்டி சொல்றாங்க, இவரெல்லாம் ஒரு முனிவர், இவரெல்லாம் ஒரு முனிவர், முனிவர் எல்லாத்தையும் எடுக்கணும். இவர் பார்த்து அந்த பொண்ணை தூக்கி போனாரு, அந்த கரையில விட்டாரு. இல்லையா சொல்லுங்க. இப்ப அந்த முனிவர் சொல்றாரு, அம்மா நான் அந்த பொண்ணு உயிரை காப்பாற்றி விட்டேன், 2வது அதை நான் அப்பவே மறந்துட்டேன், நீ எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறேன், நீ எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்லுங்கள. ஒரு வாரமா நீ ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் இறக்குன்னு போன வாரமே நீ ஒன்றும் இறக்காம இருக்கு. நிறைய சொல்லுங்க. ஏன்னா மனுஷன் எல்லாத்தையும் யோசிச்சு அதுவும் கொண்டாடி மோசமானது. 2018 என்ன பண்ண தெரியுமா? நீ தெரியுமா 12 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு தண்ணி வாங்கிட்டிய, தண்ணி தானே வாங்கி கொடுத்தேன், வாட்டர் பாட்டில். நிறைய சொல்லுங்க. தாகமா இருக்குன்னு கேட்டால் வாங்கி கொடுத்தேன். இதுல மேட்டுனா எனக்கு சுத்தமா இன்ன வரைக்கும் ஞாபகம் கிடையாது. நான் தண்ணி வாங்கி கொடுத்தா அப்பவே மறந்துட்டேன். இல்லையா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பல சமயம் எப்படிதான் இருக்குது ஆண்டவர் பாருங்க, நல்லா கவனிங்க. அது வசனம் வாசிக்கலாம் 18ல, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், அதையே போட்டு குழப்பினேன் டெவலப் பண்ணி அதை வச்சு இதை வச்சு பெரும்பாலான நோய்கள் பயத்திலும் கவலையிலையும் வரும். இப்போ கோவிட் இருக்குன்னு டெஸ்ட் வந்து யாருக்காவது உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? கோவிட் தானே போ. ஆனா அந்த சீசன்ல அப்போ வந்து எப்படி இருக்கீங்க? நம்ம டேரக்ட் பண்ணோம், எல்லாம் லாக் பண்ணி விட்டாங்க. எனக்கு எட்டி பார்த்தா எல்லாம் சோத்துக்கு தட்டு தச்சு நின்றுக்குதுங்க. எனக்கு பக்குன்னா என்னன்னா எங்க மேல் வீட்டுல கீழ் வீட்டுல என்ன போலீஸ் பிடிக்கலாம். ஏன் கீழே வர பக்கத்து தெருல ஒரு தெரு தள்ளி சபை நடத்துறாங்க ஆணு பிரதர்லாம். அந்த சபைக்கு போனா திருவள்ளூர் எடுத்துன்னு போன ஒரு நாள் போலீஸ்காரன் முடிச்சிட்டாங்க. எங்க தெருவில் இந்த தெருல நான் அடுத்த தெரு எங்க போறாரு கேட்டா சாப்பாடு எடுத்துன்னு போறேன் சார். சரி போகும். நானும் பிரதரும் சரி திரும்ப அந்த 5 பேர் 20 பேர் கூட்டிங்க சபை மேல இல்லையா. அதுல ஒரு ஆயா வரும். அந்த ஆயா மாதிரி ஆவியை பார்க்கணும்னா சிபிஎம் அந்த ஆயா சத்தமே போராடமா டபால் டபால் வருஷத்துல கையை தட்டு மாதிரி 8வது தெரியும் சைலண்ட் ஆயிடுமான்னா முட குரல் முடிஞ்சு சபை தோண்டுட்டான். சந்தோஷமா கை தட்டி போற ஆயா சத்தமே போராடு.
இவன் வந்து கேபி அதிகமா இல்லை. அப்பதான் பரலமத்தார் நெஞ்சு வை வந்துடா, அதே நிறுத்துறா. ஏன்டா நானே சைலண்டா நடத்துருக்கிறேன், போலீஸ் கேஸ் ஆயிடுறாங்க. அதே சொல்லுங்க. அப்போ என்ன தெரியாம நடத்துறாங்க. ஏன் அப்போ பயம் வந்தது? அவ்வளோ பயம் கொரோனா வந்து நிறைய பேர் சாமலே பயத்துக்கே செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுங்க. ஒரு பொருள் கொரோனா வந்துச்சு, அவங்க அம்மா பாப்பா கொரோனா வந்து ஜெபம் பண்ண போய் ஜெபம் பண்ணேன். அது தைரியம் தான். நம்ம தைரியமா எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நான் தைரியமாக தான் இருந்தேன். அது இல்லையும் என் கூட ஒருத்தர் வந்தாருன்னா 15 நாளைக்கு துணி எடுத்து வந்தார். அந்த 4 நாளில் சரியாயிடுச்சு. அதுல 2 பேர் உள்ள ட்ரெஸ் இருந்தா அசிங்கமாக ஒருத்தங்க தைரியம் வேண்டாம் போச்சுங்கண்ணா. இல்லைல்ல சொல்லுங்களேன். அப்ப எது நம்மை அழைக்கடிக்குது? மனம் புதிதாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா அந்த சபை நான் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னேன். அந்த சபையில இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் உட்காந்து நான் கிளம்புற நான் திருச்சியில் ஒரு மாஸ்டர் இருக்கிறேன். அவர் போய் அவங்ககிட்ட உட்காந்து புலம்புனாங்கன்னு அவன் என்ன பேசினா ஜாலியா இருக்கும். ஆனா நீ கொஞ்சம் நெகட்டிவா பேசினாங்களே என்ன பாஸ்டர் நான் கிளம்புறேன். பக்தர் கிட்ட கூட நம்ம பணம் இல்லாம குறைவே என்பதை இருக்கவே. அதே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். அவன் மனதெல்லாம் கர்த்தரை போஷிக்கிறான். அவன் மனது அவன் செயல்கள் எல்லாமே ஆண்டவரை போஷிக்கிறான். நீ நெகட்டிவா கொஞ்சம் பேசினாலும் இருக்க மாட்டான். சொல்லுங்க. 2 கான்செப்ட் உனக்கு புதுசு காரியம். பழைய சிந்தனைகளை மறந்து விடு, பழைய ஏமாற்றங்களை மறந்து விடு. நான் நிறைய வசனம் எடுத்தா நேரம் இல்லை. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை புதிய காரியம் எப்போ உண்டாகும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு துளி விஷம் ஊத்தினாலும் விஷம் தான் பால்ல. ஒரு துளி விஷம் ஊத்தினாலும் பால்ல விஷம் தான். அண்டா பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் தான். சொல்லுங்க. என்ன பெரிய ட்ரம்ல பால் ஊற்றி வச்சுக்க குடிக்கிறதுக்கு சுத்தமா இல்லை. பார்க்க ஒரே சொட்டு பனாயில் மட்டும் ஊத்துறேன்னு ஊற்ற முடியுமா? மனசை புதிதாக தான் மறுபடியும் சொல்லுங்க. முந்தினது நினைக்காத, முந்தின சோகத்தை நினைக்காத, முந்தின சந்தேகத்தை நினைக்காத, முந்தின குழப்பத்தை நினைக்காத, முந்தின போராட்டங்கள் நினைக்காத, முந்தின பிரச்சனை நினைக்காத, இது வரைக்கும் நடக்கலையே நினைக்காத. நடக்கும், நம்ப அதை கர்த்தர் செய்யும். அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். புதிய காரியம் உண்டாகணுமா? பழைய குழப்பங்களை விட்டு விலகு. அடுத்த வருஷம் என்னெல்லாம் இருக்கணும்னு எழுதி போட்டு அதை அறிக்கை பண்ணு. அதை நடக்கிற மாதிரி பேசு. வேதம் சொல்லுகிறது தேவனை பத்தி என்னதுமா? இல்லாதவங்களை இருகுறையை போல் அழைக்கிற. நான் சொல்றேன், எப்படி சொல்றேன்? இல்லாதவங்களை. அதுதான் விஷயம். இன்னைக்கு பர்சு காலியா இருக்கலாம். 2025 24 இல்லை, 25 இருக்க போதுன்னா அப்படியே தான். 24 இல்லை, 25 மாபெருமா மாறப்போகுது. அதெல்லாம் சொல்லுங்க. நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். துரோகம் பண்ணிட்டு போட்டோம், நடந்து போட்டோம். ஜாய்ஸ்மயர் பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் சொந்த தகப்பன் கெடுத்துட்டாரு. அம்மாவை சின்ன பிள்ளைங்க வெளியில வந்தாங்க, மரண தருவில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லா விதத்தையும் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எல்லாவற்றையும் முடிச்சு பெரிய ஊழியக்காரர். இன்னைக்கு அந்த அம்மா நின்னாங்கன்னா 1000கணக்கில் நிற்கிறாங்க. கல்கட்டால ஒரு தெருவே தத்தெடுத்து வளர்க்குது, கோடிக்கணக்கான செலவு பண்ணி. அவ்வளோ வல்லமையான ஊழியக்காரர். இந்தியாவுக்கு வர 25 கோடி ரூபா புக் பண்ணாங்க. கவர்மெண்ட் அலோவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அவன் முன்பாக அவன் தகப்ப வந்து நிற்கிறவன். நான் ஞானஸ்தானம் இந்த மாதம் மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ, இவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தவன், இவனுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுவேன்? ரூம்ல போய் அழுதாங்க. ஆண்டவர் பேசினாரு, இப்போதைக்கு நீ ஒரு ஊழியக்காரி, இப்போதைக்கு நீ தேவனுடைய மனுஷி. அவன் மனம் திரும்பி வந்திருக்கான். நான் அதை பண்றேன், நீ போய் ஞானஸ்தானம் கொடு. இல்லைன்னு சொல்லுங்க. முந்திர பூர்வமான சபைக்கார புதிய காரியத்தை கர்த்தர் சொன்னார். எத்தனை விசுவாசம்? ஜப்பான் குண்டு போட்டு சவுண்டை வச்சு ஜப்பான் குண்டு போட்டு கொரிய தேசத்தில் நிறைய அழிவு. பாலியாங்கிச்சோர் ஜப்பான்ல ஊழியம் செய்யப்படுறார். அவரை சுற்றி 1000கணக்கான ஜப்பானியர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறார். அவருக்கு என்ன பண்ணுவாங்க? ஐயோ,
இவங்க குண்டு போட்டு என் தேசம் அழிஞ்சதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். எவ்வளோ கொடூரமாக நடந்துங்க. அந்த பிள்ளைகளை, அந்த பெண்களை எவ்வளோ பலாத்காரமான, எவ்வளோ அழிச்சானுங்க. இவங்க மத்தியில் என்னால் வார்த்தை, இவனுங்க துரோகிங்க, இவனுங்க விரோதிங்க. அப்படியே பிரசங்கத்தை விட்டு ரூமில் போய் அழுகுறாரு. கர்த்தர் பேசுகிறார், அவன் முன்ன பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்கான், முன்ன கேட்க வரல, என் வார்த்தையை கேட்க வந்திருக்கான். போய் பிரசங்கம் பண்ணார். தமிழர்களை கொண்டு கொடுத்தா சிங்களர்கள். ஆனால் இளைஞர்கள் போய் சிங்களர்கள் மத்தியில் ஊழியர் செஞ்ச தமிழோட அளவுக்கு அவங்க அன்பு செலுத்து. எது எங்களை நினைச்சது? தமிழா? லாங்குவேஜே இல்லை. எது எங்களை நினைச்சது? ஏசுக்கு சொல்லாதான். அதை தான் பேச வந்தேன். பிரசங்கம் பண்ண சொன்னால் இயக்கத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க. இல்லை பேச மாட்டேன். விடுதலை புலி இயக்கமும் பிரபாகரன் எது எனக்கு பேச இல்லை பேச மாட்டேன். சொல்லி முடிச்சோடனே சிங்கள போலீஸ்காரன் வாசல் வந்து நிற்கிறான். எனக்கு பயம் வந்துச்சு, நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மள தூக்கிடுவாங்க. வாசல் வந்து நிற்கிறான். கவர்மெண்ட் வெளில போகும்போது பயந்து வேலை சைடாக போகலாம். ஏன்னா ஏர்போர்ட்லேயே என்ன மறைக்கிட்டான், பாஸ்டர்னு வரக்கூடாது இல்லை. அல்ல இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? கைது போட்டு விட்டு வரல. அவன் கூப்பிட்டு சொன்னான், அவன் வளர்க்க சொன்னான். ஏன்னா சர்ச்சை இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னே ஒன்று தானே எதிர்க்க வேண்டாம். அவனுக்கு ஆண்டோட மதிக்கிறாங்க. எனக்கு வணக்கம் சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு நீங்கள் வந்ததுக்கு அத்தாட்சன் கையெழுத்து போட்டு விட்டு வந்துட்டேன். அல்லையா சொல்லுங்க. தமிழ் பாஸ்டர் சிங்களத்தை அலோடு கிடையாது. ஏர்போர்ட் உள்ள போகிறேன். அவன் சொன்னால் நீங்கள் எதுக்காக வந்துக்கிறீங்கன்னா, பாஸ்டர்னா அப்படியே அனுப்பிச்சிட்டான். மோகன் சிட்டியுமே வெளில அனுப்பிச்சிட்டான். அகஸ்டின் ஜபமுறை வெளில அனுப்பிச்சிட்டான். நம்ம ஏமாத்துறோம். நான் சொன்னேன், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறேன், என் தொழில் முதலீடு பண்ண வந்துருக்கேன். அதே சொன்னேன், ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் பண்ண வீடியோ இதெல்லாம் இருக்குதா? விஜயகாந்த் வந்து ஓப்பன் பண்ண வீடியோ யூடியூப்ல இருக்குது. அதே சொல்லுங்க. நான் அவனோட ஃபோனை வாங்கி அவன் யூடியூப்ல விஜயகாந்த் ஓப்பன் பண்ணேன். ஓ விஜயகாந்த் சிங்கிள் ஆமாம் அப்படின்னு சரி கூட்ட ஆக்டர் தான். அவன் பேஜ் முடிக்கிறது திருப்பி இழுத்து விட்டேன். 2 நிமிஷம் வீடியோ அதே சொல்லுங்க. சொல்லிட்டு சூட்கேஸ் எடுத்துட்டு சரியில்லைன்னு வந்துட்டேன். அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்தது ஃபயர் நிகழ்ச்சி. நான் அங்கே இருந்தேன், பேக்ரவுண்ட் கார் ஏற்பேன். அல்லையா சொல்லுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ அபிஷேக் வீடியோ வருது. அந்த சொல்லுங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஊழியம் இயேசுவின் ரத்தம் நம்ம இணைக்கிறது. அவன் சொல்லுங்களேன், அவன் மறந்துட்டான். நம்மளும் என்ன பண்ணணும்? மனம் புதிதாக என்ன ஆயிடுது? மறுரூபம் ஆயிடுது. அல்லையா? அந்த வசனம் வாசிக்கலாம் மறுபடியும். பூர்வமானவைகளை என்ன பண்ணுவீங்க? சிந்திக்க வேண்டாம். அல்லையா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி யார்கிட்ட இருக்கணுமா? தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் புதிய காரியத்தை யோசிப்பான், புதிய காரியத்தை சிந்திப்பான். என்ன தப்பு பண்ணிட்டாங்க? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளாருன்றாரு. 20ஆம் வசனம். ஒரு நிமிஷம் அதை ஃபுல்லாக வாசிக்கலாம். மத்தேயு மார்க்கு 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிடுச்சு. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அதுல ஏதாவது என்ன பண்ணுவாரா? அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காணமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அத்திப்பழம் சீசனே இல்ல. பசிக்குது, ஒரு மரத்துல இருந்து பழத்தை சாப்பிடலாம்னு வராரு. அங்க என்ன இல்ல? சீசன் தானே பழம் வரும். காய், பூ, காய், கனி, பிஞ்சு, பழம். அத்திப்பழ சீசனே இல்லாதபடினால அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் தனியே புசியாதிருக்க கடவன் என்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அத்திப்பழ சீசன் அத்திப்பழம் கிடைக்குமா? கிடைக்காது. இல்லையா? இப்போ தர்பூசணி சீசன் இல்லாத சீசன் கிடைக்கும். தர்பூசணி கிடைக்கிற சீசன்ல நம்ம திட்ட முடியுமா? ஆண்டவர் ஞானம் உள்ளவர். அவர் யோசிப்பாரு, சீசனே இல்லை, நம்ம ஏன் சாப்பிடணும்னு யோசிப்பாரு. அத்திப்பழ காலமா இராதபடினால் இது முதல் ஒரு காலம் ஒரு மணத்தில் கனி புசாங்க என்றார். அதை நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? நைட்டு 1 மணிக்கு போய் 10 மணிக்கு கடையை சாப்பிட்றோம். சாப்பாடு இல்லைன்னா என்னடா அது? நம்ம சாப்பிட்றோம்னா நியாயமா? 10 மணியோட எங்கள் கடை க்ளோஸ், 11 மணிக்கு க்ளோஸ். 1 மணிக்கு நீங்கள் வந்து கடை கொடுக்கும்.
சீசனே இல்லையா, அந்த பழத்தை ஏன் ஆண்டவர் கேட்டாரு? இல்லையா, தப்பா இல்லையா? சில பழங்கள் ஆண்டவர் வித்தியாசமா இருக்கும். பிள்ளைங்க அப்போதுக்கு நாய்க்கு போடக்கூடாது. இங்க என்ன சொல்றாரு? சீசன் இல்லாத சபையில் அத்தி பழத்தை எதிர்பார்த்து அது கிடைக்கணும்னா அதை சபித்தா வாசிக்கலாம். அதை ஒரு காலம் ஒரு இடத்துல கனியை என்றார். யாரு கேட்டாங்க? நிறைய சொல்லுங்களேன். இங்கதான் சீக்கிரம் இருக்குது. எத்தனை பேர் ஆமான்னு சொன்னீங்க? இப்போ ஆண்டவர் ஒரு டிராமா நடத்துறாரு. என்ன நடத்துறாரு? யார் கேட்கிறா? சீசர்கள் கேட்க வேண்டும், சீசர்கள் பார்க்க வேண்டும் தான். சீசர்ல பணம் இருந்தனால அவர் சபிச்சார். எத்தனை பேர் விசுவாசம்? சீசர்கள் என்ன பண்ணாங்க? கேட்டார். நீங்க கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. சரி, கேட்டார். வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புரோகிதர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து உள்ள போனார். எருசலேமுக்கு தேவாலயத்தில் போறாரு. அங்க போட்ட சபையில என்ன இருக்குது? ஆடு விற்கிறான், மாடு விற்கிறான், கோழி விற்கிறான். அல்லேலூயா. யாரும் இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுது. பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக அதை கவிழ்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வாசிக்கலாம். விடாமல் என்னுடைய வீடு எல்லா வீடுகளுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த வசனத்துல 2 விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். வெளியில சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்றேன், என் வீட்டு என்ன கேட்டீங்க? கல்லர் குகை என்று அவங்களுக்கு சொல்லி உபதேசித்தாங்க. அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு கொலை செய்ய என்ன பண்ணான்? ஆலயத்துல இருக்க வேண்டியது இல்லை, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டார். இதனால அவர் என்ன பண்ணாங்க? கொலை பண்ண வகை தேடினார்கள். அடுத்த வருஷம் சொன்னமா? சாயங்காலம் ஆன போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 12ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் என்னங்க? பெத்தானியால போட்டாங்க. இப்போ படி சாயங்காலமா நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். 20 நாள். மறுநாள் எவ்வளவு நாள் ஆச்சு? 24 மணி நேரம் ஆச்சு. என்ன சொல்லுங்க? மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போது அத்திமரம் என்ன இருக்குது? வேரோடு பட்டு போயிருந்தது கண்டார்கள். இயேசு 24 மணி நேரம் சமைச்ச அத்திமரம் என்னாச்சு? பட்டு போச்சு. அடுத்த வருஷம் ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் என்னாச்சு? பட்டு போயிற்று என்றார். சொன்னதுல என்ன தப்புக்குதா? என்ன தப்பு இருக்குதா? இல்லை. ரவி நீ இதோ அடித்த நீர் சபித்த அத்திமரம் என்னாச்சு? பட்டு போயிற்று என்றார். சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன இவன் சொன்னது ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏசுனா தேவனத்தில் விசுவாசம் இருந்தா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேணுமா? தேவனத்தில் விசுவாசம் தான் இருக்குன்னு நான் சொல்லலாம். இங்க ஒரு பிரச்சனையுமே இருக்குதா? இல்லை ஏதாவது அவன் தப்பா சொல்றானா? இல்லை கொஞ்சம் காயாகுது என்னன்னு சொன்னா, அவன் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. ஆண்டவர் என்ன சொல்ற? ஏசுவருடைய தேவனத்தில் அடுத்த வருஷம் எவனா இந்த மலையை பார்த்து பேண்டு போன்னு அவன் பெரிய விசுவாச டீச்சிங்கே கொடுக்குறாரு. அல்லேலூயா. என்ன தப்பு பண்ணா பேதுரு? இதோ நீ சபித்த அத்திமரம் தப்பா இருக்குதா? இது ஆண்டவர் தேவனத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு. இங்கிலீஷ் பைபிள்ல தேவனுடைய விசுவாசம் உள்ளவனா என்ன சொல்றாரு? இங்கிலீஷ்ல இப்படி சொல்ல, God kind of faith. என்ன விசுவாசம்? தேவனுடைய விசுவாசம். என்ன சொல்ல வராரு? நீ 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்ன பத்தியா, அப்பவே எனக்கு தெரியும் பட்டு போவோம். என்ன சொல்லுங்க? ஆனா நீ எப்படி தெரியுமா? இந்த 24 ஹவர்ஸ் என் கூட தான் இருந்த. நான் புறாவை தூக்கி கூட ஹெல்ப் பண்ணேன், எல்லாத்தையும் தூக்கி கூட ஹெல்ப் பண்ணேன். அவன் மைண்ட் மட்டும் எங்க தெரியுமா வருது? நடக்குமா பட்டு போகுமா சொல்லிட்டு வரமாட்டாங்க. படல நேரத்தில் இருக்கும். இவனுக்கு எல்லாம் முடிச்சு 24 ஹவர்ஸ் தூங்குறதெல்லாம் அது என்ன காய்கள் நடுவே
பட்டு போயிட்டாங்க. இப்பதான் நம்பர் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லும் போது நம்பினேன், நீ பார்த்த பிறகு நம்புறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிற தரிசித்து நடக்குதுன்னா பார்க்கறது நம்புறது, விசுவாசத்து நடக்கிறதுனா ஆண்டவர் செய்ய போறாரு நம்புறது. எந்த மனம் புதிதாக மறுரூபமாக்குறது. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம நடக்க போறத உள்ள வாங்கறது தான் மனம் புதிதாக. ஆண்டவர் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவர்கள் நித்தியமானவைகள். இப்ப நீ பார்க்கறது டெம்பரரின்றார் ஆண்டவர். சொல்லுங்க. இப்ப வாங்குற வறுமை, இப்ப வாங்குற வியாதி, இப்ப வாங்குற பலவீனம், இப்ப வாங்குற போராட்டம், இப்ப வாங்குற பிரச்சனை டெம்பரரி. ஆனா கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பர்மனண்டா வரப்போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வார்த்தை வேற அதே பார்த்துருக்கிற, அதை பார்க்கிற, வார்த்தையை பார்க்கிற, புதிய காரியத்தை செய்கிற, நான் அதுக்குள்ள போறேன். சமாதானமான கர்த்தர் இந்த வருஷம் புதிய வருஷத்தை நான் பயன்படுத்த போறார், நான் வல்லமையாய் பயன்பட போறேன். அதுக்கு தான் எண்ணம் போக. இந்த பழைய சாக்கு இல்லையே, பழைய யோசனை இல்லையே, பழைய குப்பை இல்லையே. 2000 என்ன நடந்தது தெரியுமா? அந்த தூக்கி குப்பையில போடு. வெளிவாக்கில் ஒரு மீட்டிங் போனேன், சாட்சி சொல்லுவேன்னு சொன்னாங்க அம்மா. அந்த அம்மா நல்லா என் பையனால ஒரே நாள் ஒரே டேட்டா ஒரே வருஷத்தில் போனது. அந்த அம்மா என்னதுமா சாட்சி சொல்லிச்சு, 1988 கிறிஸ்மஸ் பண்டிகை அப்போ எங்கள் வீட்டில் கச்சகரோடு தான் இருந்தது. என் பக்கத்து வீட்டிலலாம் பிரியாணி செஞ்சு அப்படியே ஆண்கள் வழிபடுன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டு தப்பாக 88 85 அப்போ பையனுக்கு 5 வயசு. அது சொல்லி கச்சகரோடு தான் என் பையன் பக்கத்தில் பிரியாணி செய்யறவங்க வாசனை வருமா அழுதான். அந்த கச்சகரோடு சாப்பிட்டு ஒரே கசகத்து மாறினான். கொஞ்ச நேரத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் பிரியாணி எடுத்து கருத்தருக்கு சோத்திரம். ஏன்னா 1985 ஏன் சாட்சி கூட புதுசு சொல்லுங்க. சொல்லுங்க நல்ல கவனிங்க. இப்ப கர்த்தர் அழகா சொல்ற, நான் எதை யோசிக்கிறேன், நான் இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போட்டு நீ பழச யோசிக்கிறீங்க. நான் முடிச்சு தேவனத்தில் விசுவாசம் உள்ளவனா இருக்கு. ஏன்னா நான் சொல்லும் போது நம்பட்டேன், தரிசித்து நட. எபிரேயர் 11 சொல்லுது, விசுவாசம் வந்து நம்பப்படுவது காணப்படாத ஒரு நிச்சயமா இருக்குது. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறாங்க. இதுல பெஸ்ட் குடிக்காரதான் கரெக்ட். நீ ரெண்டு சைடு நின்று லெஃப்ட்ல வண்டி வருதா ரைட்ல வண்டி வருதா, அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். கண்ணு வண்டி பார்த்து ஓரம் போட்டான். அவன் தரிசித்து நடக்கவில்லை, அவன் விசுவாசத்து நடக்கிறான். வாழ்க்கையே அப்படித்தான். தரிசித்து நடக்காது. இப்ப இருக்கிற சூழ்நிலைமா நாளைக்கு நல்லது நாள் பிறகுன்ற நம்பிக்கை உள்ள வரணும். சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் பத்தியா, அப்பவே அந்த வார்த்தை அந்த அத்தி மரத்தின் வேருக்குள்ள போய் இறங்கிச்சு. அது பற்றி பரவி அது நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு ஒரு நாள் முடிஞ்சது. ஆனால் வார்த்தை தான் வேலை செஞ்சுதான் இருக்குது. அது எவ்வளவு வார்த்தை கொடுத்தாரு, வேர்ல வேலை செஞ்சுருக்காங்க. நீ வேலையை பார்த்து உண்மை நடக்கலாம், உள்ள வேலை நடந்து கொண்டு இருக்குது. சொல்லுங்க. இது முதல் வெளிப்பாடு. 2வது வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த 24 மணி நேரத்தில் இயேசு ஒரு இடத்துக்கு போனார். எங்க போனாரு? அங்க போய் என்ன தூக்கி போட்டாரு? எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு. இயேசு வர்றதுக்கு முன்னாடி அங்க குப்பையும் கூட இருந்துச்சு, அங்க ஏனை இருந்துச்சு, அங்க வியாபாரம் இருந்தது, அங்க கண்ட குகை இருந்தது, அங்க தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தது. ஆனால் இயேசு வந்த பிறகு எல்லா குப்பையும் எங்க போயிடுச்சு? இப்ப தேவனுடைய ஆணை எது? நம்ம தான். இயேசு வர்றதுமே அந்த உப்பு இருக்கட்டும், அந்த கவலை இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும், அந்த வேதனை இருக்கட்டும், அந்த சந்தேகம் இருக்கட்டும், அந்த போராட்டம் இருக்கட்டும், உள்ள இயேசு வந்துட்டான்னா அதெல்லாம் என்ன போகணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? முடிவு பண்ணு. உன் புத்தியில இயேசு இருக்கணுமா, குழப்பம் இருக்கணுமா? உன் புத்தியில சந்தேகம் இருக்கணுமா, இயேசு கிறிஸ்து இருக்கணுமா? உன் புத்தியில பயம் இருக்கணுமா, இயேசு கிறிஸ்து இருக்கணுமா? உன் புத்தியில கவலை இருக்கணுமா, இயேசு கிறிஸ்து இருக்கணுமா? சொல்றேன். இப்ப சொல்லுங்க, உன் மன புதிதாக என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. மனசை கவனிச்சு பார்த்துனே என்ன சேஷ்டா பண்ணணும்னு தெரியும். சிஸ்டர், கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் கட்டா, வாவ் அருமையா இருக்குது. வாய் சொல்லுது, இந்த நாய்க்கு தான் கேடு சொல்லுதா இல்லையா?
மனசும் வாயும் ஒன்னா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் போயினே இருக்கிறாரு. நான் முடிக்கிறேன். ஆண்டவர் போயினே இருக்கிறாரு. சண்டை கொடுக்குறாங்க. என்ன சண்டை? எவன் பெரியவன் சண்டை. திருப்பி பார்த்தோம்னா சண்டை போட்டு உண்மையில ஆண்டவரே உங்களில் எவன் பெரியவன் என்று அடித்துக் கொண்டிருக்கின்றார். சகலம் அவர் கண்ணு முன்னால் வெளியேறமா இருக்கு. சொல்றாரு, இருதயத்தின் எண்ணங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தரோ எதை பார்க்கறாரு? இல்லையா சொல்லுங்க. நீ மேல ஒண்ணு பேசலாம், மேல ஒண்ணு நடிக்கலாம், மேல ஒண்ணு இது பண்ணலாம், மேல ஒண்ணு உள்ள ஹார்ட்ல நீ எப்படி இருந்தா கர்த்தருடைய கண்ணோட்டம். அதனால தான் சொல்ற, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை சொல்லுங்க. நம்ம செடிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணது முக்கியம் இல்லை, நம்ம பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்லை. நான் இருதயத்தில் எப்படி இருக்கிறேன்? கோபமா இருக்கிறேன், கசப்பா இருக்கிறேன், கலகமா இருக்கிறேன், ரெண்டகம் பண்ணுறேன், எச்சகம் பேசுறேன். நாலாம் தான் எங்க வசந்தம்மா ஃபோன் பண்ணுங்க என்கிட்ட. இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் தங்கச்சி போட்டா அப்படி வச்சிருந்தேன். கென்யாவில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, யாரோ நீங்கள ஃபோன் பண்ண கை போட்டிக்கிறாங்க பார்த்து. என் தங்கச்சி போட்டான், அந்த ஆப்பிரிக்காவில் இருந்த நான் பேசித்தரேன் அந்த அம்மாட்ட, என் தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி வசனம்மா கிட்ட அழுது, ஐயா கொஞ்சம் பேச சொல்லுங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா என்னம்மா சொல்லிச்சு, ஐயா வந்து அடிச்சுட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு, நீ பேச அவர் மாறிடுவார். நல்ல சொல்லுங்க, நல்லா கொடுங்க. அப்படிதான் இருக்கும். அதே கரம் 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 வந்து ஆண்டு நம்ம தந்த மாட்டாங்க. எத்தனை பேர் சுவாசம்? நல்ல சொல்லுங்க. தூக்கி போட்டு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மனம் புதிதாகட்டும். எத்தனை பேர் சொல்லுங்க. தேர்தல் ஜபிப்போம். உங்க மனம் புதிதாகணும். அந்த சொல்ற தேவனுடைய விசுவாசம் உள்ளவனா இல்லை. இன்னிலிருந்து வேலை ஆரம்பிக்குதுன்னு நினைச்சு நல்ல சொல்லுங்க. வேலை வேலை ஆரம்பிக்குது. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம், அடுத்த புது வருஷத்துக்குள்ள நம்ம கண்ணார பார்ப்போம். ஆமன் சொல்லுங்க. கண்ணில் போய் ஜபிப்போம். ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு சூழ்நிலைகள் மாறும். எல்லாம் வாய்ப்பு கேட்கணும், வாய்ப்பு கேட்கு, எல்லாம் வாய்ப்பு ஜெபம் பண்ணுங்க. என் சூழ்நிலைகள் மாற ஆண்டவர், என் பாடுகள் மாறும், என் வேதனைகள் மாறும். வாய்ப்பு கேளு, அதை அறிக்கை பண்ணு. நீ எப்படி வாழணுமோ அப்படி அறிக்கை பண்ணு. இல்லையா சொல்லுங்க. நீ அதை அறிக்கை பண்ணும்போது உன் மனசுல ஒரு பூர்ண சந்தோஷம் வரும். பாரு, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நான் பலவீனத்திலிருந்து வெளியே வருவேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். இந்த கடன்லேருந்து நான் வெளியே வருவேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். இந்த பொருளாதார தடையிலிருந்து நான் வெளியே வருவேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். நான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவேன், இந்த சாபத்திலிருந்து வெளியே வருவேன், இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வருவேன். வாய்ப்பு என் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. என் மனைவி என் வீட்டிலும் கணித்திலும் திராட்சை கொடிய போடும். என் பிள்ளைகள் ஒளிவு மலை கருத்துக்கள் போடும். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கர்த்தரை ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யம் தரும். என் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அவனோட சமாதான பேர் வாய்ப்பு கேளு. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஏற்ற வேலை ஏற்ற துணையை உண்டாக்குன்னு அவர் சொல்லியிருக்கார், செய்வார். வாய்ப்பு சொல்லி கர்த்தரை எனக்கு நம்ம நல்ல பொக்கிஷாலியா வானத்தை தரப்பார். வாயத்தை சோதனை சொல்ல நான் எல்லாம் வாய் சோதனை சொல்லி ஆண்டுடைய கேள்வி. ஆண்டுடைய இல்லாத இருக்கிற போக்கு இதுக்குள்ளே பாத்ரூம் ஒரு கியூ. 5 நிமிஷம் முடிக்கும் போது அந்த பாத்ரூம் ஒரு கியூ. வா எல்லாம் வா, வாய்ப்பு வந்து கேள்வி. வாய்ப்பு சோதனை சொல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், என் சந்ததி ஆசீர்வாதம். வாய் சோதனை பண்ண, என் சந்ததி ஆசீர்வாதம், எனக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் எனக்கு சொந்த வீடு இயேசு கிறிஸ்து வாய்க்க செய்வார். தேவன் தனியான வீடு வாசல் ஏற்படுத்த கர்த்தர் என் வீட்டை கட்டி தருவார். என் டியூ தொகையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார் இயேசு கிறிஸ்து நாமம். வாயை திறந்து கேளு. சாபம் மட்டும் இல்லை, ஆசீர்வாதமும் வேறுல வேலை செய்யும். என் மயக்கங்கள் சோர்வுகள் மாறும். என் பிணிகள் மாற இயேசு கிறிஸ்து நாமம். என் போராட்டம் மாற இயேசு கிறிஸ்து நாமம். எனக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட இயேசு. வாய் திறந்து 5 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணலன்னா உனக்கு சத்துரு இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? விசுவாச அறிக்கை வேலை செய்ய ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும். எது உனக்கு வேணும்? சோத்திரம் பண்ணாதுன்னு அப்பதான் வாய் திறந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. என் மனம் புதிதாக இருந்தாங்க. என் சூழ்நிலை மாறின இயேசு கிறிஸ்து. என் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பட்ட இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒரு விதமாய் வருகிறவர் 7 விதமாய் ஓடி போவார் இயேசு கிறிஸ்து. எனக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் இல்லை, எந்த குறிச்சொல்களும் இயேசு கிறிஸ்து. எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இயேசுக்கு தான் வாய்க்காலே போகும். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை அப்புறம் வேதனையை கூட்டார்.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுத்துருங்க. என் ஊழியத்தில் நிறைவான பலன் உண்டு. அநேக ஆத்துமாக்கள் வருவார், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வருவார். நான் தரிசிக்கிறதை நம்பவில்லை, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் கண்ணால பார்க்கறதுக்கு கொஞ்சமா இருந்தாலும் நிறைவான பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து சபைக்கு வருவார். ஆயிரக்கணக்கில் வருவாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில். வடக்கிலிருந்து வருவார்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில், மேற்கிலிருந்து வருவார்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில், கிழக்கிலிருந்து வருவாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில். தடெல்லாம் முடியும், தடெல்லாம் முடியும். இயேசு நாமத்தினால முடியும். எல்லாம் வாய்க்கு வந்து ஜெபம், இந்த வாய்க்கு வந்து கேளு. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார். இனி குறைவுபட்டிருக்க மாட்டேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில். கேளு ஆண்டு. பொருளாதார குறைவு இருந்தார் இயேசு கிறிஸ்து. நீ பேசுற இந்த வார்த்தை பெரிய வேலை செய்யும். கலைஞர்கள் பூர்ணமாக ஒருத்தர்கிட்டே நான் போய் நிற்க மாட்டேன். தேவைதான் எனக்கு ஒத்தாசையோட பலன் என் கண்களை எடுக்கிறேன். வானத்தில் பூமியை படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். வாயை திறந்து கேளு. நான் ஒருத்தரடி கையாண்ட மாட்டேன். தெய்வம் எனக்கு உதவி செய்வான். அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். வேலைக்கான வேலைக்காரி கண்ணும் கையும் எஜமானனை நோக்கி இருக்க மாட்டேங்குது, எஜமானியை நோக்கி இருக்க மாட்டேங்குது. இந்த வேலைக்காரர் எஜமானனை நோக்கி இருக்கிறோம். என் கண்ணும் என் கையும் எஜமானை நோக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து எனக்கு நன்மை உண்டாகும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை மாறும் வேளையில் இயேசு சொல் கேட்கும் செவியிலே. சொல்லுங்க. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. சொல்லுமா. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், இயேசு பரனென்னை காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. என்னை காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்னை காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாதான், ஐயம் இருந்த காலத்தில் ஆவி குறைவாதான், மீட்பருதிர மேலத்தான் சத்துருவை வென்றே. சொல்லுங்க. மீட்பருதிர மேலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, எந்தன் இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. என்னை காக்கும் காத்திடுவார் என்றுமே. என்னை என்றுமே. கண்களை கத்துறீங்க. கடைசி ஜபத்தை பிரைஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு கருப்பரை காணிக்கைக்காம ஜபம் பண்ணுவாங்க. காணிக்கை அப்படியே செலுத்துவோம். கடைசி ஜபத்தை ஜனங்கள் ஒப்பு கொடுக்க முடியாம எடுத்துட்டு காணிக்கைக்காக ஜபிப்போம். முன்னாடி வந்து ஜெபம் எல்லாம் ஜபிக்கலாம், எல்லாம் ஜபிக்கலாம். காணிக்கைக்காக அப்படியே காணிக்கையை போடுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபா, இப்பொழுது நாங்கள் கேட்ட வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு எதிர்ந்த காரியங்களை யார் யாருக்கு இடைப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே சபா அது கிரியை செய்ய கிருபை பண்ணுங்க. ஆண்டவரே சபா நீங்க எங்களோடு கூட பேசிருக்கீங்க. ஆண்டவரே சபா ஆண்டவரே உமக்கு சித்தமான வார்த்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த விதத்துல தேவையானது இருக்கோ அதெல்லாம் இருதயத்துல பதிந்து செயல்பட கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே சபா எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே சபா ஆண்டவரே நாங்கள் முந்தின நினைக்காம பூர்வமானதை சிந்திக்காம
மனுஷரோட ஆண்டவரே சப்பா சுயமான பேச்சுகளை ஆண்டவரே சாதுரியமான காரியங்கள் எல்லாம் விட்டு நம்ம ஏசப்பா நம்ம உங்களை நோக்கி